சரி மச்சான், நீ இருந்து பார்த்துட்டு வா, நான் கிளம்புறேன். டேய் மச்சான், எங்கடா போகிற? கார்டன் படத்துக்கு. நம்மளை மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க மண்டே மார்னிங் எங்கடா போவாங்க? ஸ்கூலுக்கு தான். எல்லாம் என் நேரம். மச்சான் என்னடா? இரு, அவள் வந்ததை பார்த்துட்டு போயிடலாம். டேய், அவன் என்ன பக்கத்து ஸ்கூல்லே படிக்கிறா? நம்ம ஸ்கூல் தானே, வாடா ஸ்கூல்லே பேசிக்கலாம். இல்லை மச்சான், ஸ்கூலில் வேணாம், இங்கேயே பார்த்து பேசிடலாம். சரிடா, நீ பேசிட்டு வா, நான் கிளம்புறேன். நீயும் இரு. என்ன மச்சான் நீ? மச்சான் வாழ் வந்துட்டாடா. ஸ்னேகா, ஏன் என் நெஞ்சிலிருந்து கை எடுத்துட்ட? உன் மூஞ்சில் வைக்கிறதுக்கு தான். என்னடா வளர்ற? நான் வளரல மச்சான், நீ தான் வளரிட்டு இருக்க. அவ எப்படா உன் நெஞ்சில் கை வச்சா? இப்போதான்டா நான் கூட பார்த்தனே, அவ கூட என் நெஞ்சில் கை வச்சு என்னை பார்த்து சிரிச்சாலே மச்சான். இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வையே, அவளாவது ஒரு நெஞ்சு மேலே தான் கை வச்சா. அப்புறம் நான் டேய் மச்சான், ஸ்கூல்டா. சஞ்சய், இப்போ எதுக்கு வழியை மறைச்சு நிற்கிற? இல்லை, நேற்று நான் சொன்னதுக்கு நீ இன்னும் ஆன்சர் பண்ணவே இல்லை, அதான். டேய், அதான் இன்னும் 2 மாசத்துல சொல்கிறேன்னு சொன்னல. சொன்னதான், கடைசி நேரத்தில் வந்து ஓகே சொல்கிறதுக்கு பதிலாக இப்போவே ஓகே சொன்னீங்கன்னா இந்த 2 மாதம் 2 பேர் சேர்ந்து லவ் பண்ணலாம்ல. இரு, ஆமாம், நான் இப்போ உனக்கு ஓகே சொல்லுன்னு சொன்னேன். அப்போ என்ன உனக்கு பிடிக்கலையா ஸ்னேகா? பிடிச்சிருக்கு, லைட்டாக பிடிச்சிருக்கு, ஆனால் நிறைய பிடிக்கல. 50-50 கூட இல்லையா? இப்போ இந்த 2 மாதம் வெயிட் பண்ணுறது வேஸ்ட் தானா? சார் எத்தனை நாளாக என்ன லவ் பண்ணுறீங்க? 2 வருஷம். 2 வருஷமாக லவ் பண்ணுறேன். ஓ, 2 வருஷமாக வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியல, ஆனால் அந்த 2 மாதம் வெயிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அது எப்படிரா? ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை நாள் வேணால் வெயிட் பண்ணுறீங்க, ஆனால் ப்ரப்போஸ் பண்ண உடனே உங்களுக்கு உடனே ஆன்சர் தெரிஞ்சாகணும். ஏன் 3 படத்தில் தனுஷ் சார் இதுதான் பண்ணியிருப்பாரு, அதை மட்டும் ஏற்றுப்பீங்க, ஆனால் நாங்கள் பண்ண ஏற்றுக்க மாட்டீங்க. டே வெண்ண, அது படம், இது ரியல், புரியுதா? ஸ்னேகா, லவ்வை பொறுத்தவரை படத்தில் வேற ரியலை வேறலாம் இல்லை. லவ் எங்கே இருந்தாலும் லவ் லவ் தான். படக்கு இருக்கா? ஸ்வேதா, ஸ்னேகா எப்படி செஞ்சு செல்லமத்திட்டு போனா? நீ என்ன செல்லமத்திட்ட மாட்டியா? போடா கேடிக்கிட்ட கேப் மாதிரி, உன்னை செல்லம்மா வர திட்டணுமா? லூசு பயலே, உனக்குலாம் அறிவில்ல, மண்டையில முடி இருக்கே தவிர மூளை இல்லை, தடிமாடு மாதிரி நிக்கிற. சீ. எப்பா, ஏடி உனக்கு செல்லாம தானே திட்ட சொன்னேன், கிளி கிளிக்கிற. நீ சொன்ன கவிதைக்கு இது கம்மி தான். ஸ்கூலுக்கு டைம் ஆனனால பாதியிலே விட்டுட்டு போறேன், இல்லைன்னா செத்தடி நீ. பாதியா? அடி பாவி, ஒரு வேலையை இவ குழந்தையா இருக்கும் போது சோறுக்கு பதிலாக வார்த்தையை விட்டு வளர்த்திருப்பாங்களோ. இந்த கிளி கிளிக்கிறா.
ஷோ ஸ்னேகா டே மச்சான் எங்கடா போற? ஸ்னேகா ஸ்னேகா ஒரு நிமிஷம். சாரி ஸ்னேகா, ஆக்சுவலாக உனக்கு ஒரு gift கொடுக்க தான் வந்தேன். ஆனால் என்னென்னமோ பேசி மறந்துட்டேன். சரி, என்ன கிஃப்ட்டு? ரொம்ப பெரிய கிஃப்ட்லாம் இல்லை, சின்னதாக சிம்பிளாக ஒரு கிஃப்ட். ஹேர் பின்னா? அதுக்கு ஏன் வாய் இப்படி வைக்கிற? இல்ல, ஐபோன் வாங்கி தர காலத்துல போய் ஹேர் பின் வாங்கி தரியே, அதான் கேட்டேன். ஆ ஓசியில் கிடச்ச ஐஃபோன் கூட அசால்ட்டாக வாங்கிடுவீங்க. சிப்ப ஓடி. பூ கொடுத்து பார்த்துருக்கேன், சாக்லேட் கொடுத்து பார்த்துருக்கேன், இல்லாட்டி லெட்டர் கொடுத்து கூட பார்த்துருக்கேன். இது என்ன புதுசா ஹேர் பின்? இப்போ கடைசி ஒரு வார்த்தை சொன்னியே, இது என்ன புதுசா? அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இந்த ஹேர் பின். உனக்காக நான் என்ன பண்ணாலும் அது புதுசாக தான் இருக்கணும். இந்த சாதாரண ஹேர் பின் உனக்கு புதுசா? எது சாதாரண ஹேர் பின்னா? ஹலோ மேடம், என்ன தான் தலை நிறைய பூ வச்சாலும் அதை தாங்கி பிடிக்க தேவைப்படுறது இந்த சாதாரண ஹேர் பின் தான். உன் பேச்சை கூட கேட்காம காற்றுல பறக்கிற உன் கூந்தலை அடக்கி வைக்கிறதும் இந்த சாதாரண ஹேர் பின் தான். சாவியை தொலைச்சி தவிக்கிற பூட்டுக்கு சாவியாக மாதிரி சப்போர்ட் பண்ணுறதும் இந்த சாதாரண ஹேர் பின் தான். இந்த மாதிரி எத்தனையோ விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த ஹேர் பின் உங்களுக்குலாம் சாதாரணமாக தெரியுதா? வா, ஒரு ஹேர் பின்னுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டோரியா? மச்சான் நானும் சுவேத்த மாதிரி தான் நினச்சேன். என்னடா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு. கடைசியில் எங்களை லூஸ் ஆக்கிட்டியாடா. நீ தான் லூஸ்னு ஆல்ரெடி தெரியுமே. பின்ன உன் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா லூஸாக தான் இருக்கணும். போடா தடிமாடு. பொடி எலும்பி. ஏ ஸ்னேகா, நீ பேசிட்டு சீக்கிரம் வா, நான் முன்னாடி போறேன். ஸ்னேகா, நீ சொன்ன மாதிரி நான் பூ வாங்கி கொடுத்துருந்தா இன்னைக்கு ஒரு நாள் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த பூ குப்பைக்கு போயிருக்கும். ஒருவேளை சாக்லேட் வாங்கி கொடுத்துருந்தா ஒன்று கரைஞ்சு போயிருக்கும், இல்லைனா காணாமல் போயிருக்கும். டெய்லியும் உன் கூடவே இருக்கிற மாதிரி ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த ஹேர் பின். உன் மனசில் இடம் கிடைக்கிற வர உன் கூந்தலையாச்சும் ஒரு ஓரமாக எடுத்துகிட்டு போகிறேனே. ப்ளீஸ் ஸ்னேகா, இதை வாங்கிக்கோ. இப்போ போகலாமா? போகலாம். ஸ்னேகா, ம் இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா? நீ பண்ணுறதெல்லாம் கிரிஞ்சாக இருக்குன்னு அர்த்தம். கிரிஞ்சா? நான் கஷ்டப்பட்டு பண்ணுறதெல்லாம் உனக்கு கிரிஞ்சா தெரியுதா? எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம். அப்படி கஷ்டப்பட்டும் எந்த யூஸும் இல்லை. அப்போ என் லவ் அக்செப்ட் பண்ணலையா? நான் தான் நேத்தே சொன்னேன்ல, 2 மாசத்துக்குள்ள சொல்றேன்னு. அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் தெரியலனா எப்படி? எந்த ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதணும்னு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க? பரவாயில்ல, நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம். நீ ரிசல்ட் சொல்லிட்டே போ. வாய்ப்பில்லை. அட்லீஸ்ட் ஜஸ்ட் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? அதையா சொல்லிட்டு போ. உனக்காக வேணா ஒரு கவிதை சொல்கிறேன். நீ என்னதான் கவிதை கற்று ஊத்தினாலும் 2 மாசம் இல்லாம ரிசல்ட் வராது மிஸ்டர் சஞ்சய். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. பெல் அடிக்கிறதுக்குள்ள உள்ள வர வழியை பாருங்க. மச்சான், அவன் என்ன லவ் பண்ணுறாளா இல்லையா? எனக்கு என்னமோ பண்ணுற மாதிரி தெரில மச்சான். அப்புறம் ஏன்டா சிரிச்சிட்டே போகிறா? அவள் தான் சொன்னாலே நீ பண்ணுறதெல்லாம் கிரிஞ்சாக இருக்குன்னு. கிரிஞ்சு. அவன் என்ன கிரிஞ்சுன்னு சொன்னால் நீ தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்ப போல. ஐயோ அப்படிலாம் இல்லை மச்சான். நான் இதுக்கு மச்சான் ஹாப்பியாக இருக்க போகிறேன். எனக்கு ஒரே வருத்தம் தான். ரொம்ப வருத்தப்படாத, கேவலமாக இருக்கு. மச்சான், ஸ்னேகா அவனை லவ் பண்ணுறாள் இல்லையான்னு நமக்கு தானே தெரியாது. ஆனால் கூட சுற்றிட்டு இருக்க ஸ்வேதாக்கு தெரியும்ல? ஆமாம்ல. மச்சான், இன்னைக்கு சாயந்தரம் ஸ்வேதாவை பார்க்குறோம், உண்மையை வாங்குறோம். ஓகே மச்சான். மச்சான், ஸ்வேதா வராடா. என்ன என்ன நீ மட்டும் தனியாக வர? உன் கூட ஒன்று வருமே, அதை காணோம். அவளுக்கு வயிறு வலின்னு 3 மணிக்கே வீட்டுக்கு போயிட்டா.
என்னாச்சு ஸ்வேதா? காலையில் நல்லா தானே இருந்தா? காலையில் நல்லா தான் இருந்தா, மதியானத்துக்கு மேலே தான் வயிறு வலின்னு வீட்டுக்கு போயிட்டா. நீ கூட தான் காலையில் நல்லா இருந்த, இப்போ நல்லா தானே இருக்க. டே மாங்கா, பொண்ணுங்களுக்கு ஸ்டொமக் பெயின்றது எப்போ வேணா வரும். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? மூடிட்டு சொல்ல வந்ததை சொல்லு. மச்சான், இதுக்கு மேலே இங்கே நின்னா அவள் பச்சை பச்சை பேசுவா. நீ ஏதோ சொல்கிறேன்னு சொன்னியே, சீக்கிரம் சொல்லு, முதல்ல அடுத்த காலி பண்ணலாம். ஸ்வேதா, உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு நீ மறைக்காம உண்மையை மட்டும் தான் சொல்லணும். சொல்லு பார்க்கலாம். இல்லை, நான் ஸ்னேகா லவ் பண்ணுற மாதிரி ஸ்னேகாவை என்னை லவ் பண்ணுறாளான்னு தெரில. அதை அவகிட்ட கேட்டால் அவள் எதுவுமே சொல்ல மாட்டேறா. அதுக்கு இல்லை ஸ்வேதா, அவளை பற்றி மொத்த டீட்டெயில் தெரிஞ்ச ஒரே ஆள் நீ தான். அதான் அவள் என்னை லவ் பண்ணுறா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்குறேன். சஞ்சய், அவளை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதுக்காக அவள் பர்சனல் எப்படி நான் உன்கிட்ட சொல்கிறது? சாரி சஞ்சய், நீ இதை அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஸ்வேதா, நீ எதுக்கு பயப்படுறேன்னு புரியுது. சத்தியமாக நீ சொல்கிறத நான் ஸ்னேகாட்ட கேட்க மாட்டேன். நீ தைரியமாக சொல்லலாம். இல்லை சஞ்சய், அவள் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா. என்னால என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண முடியாது. எலும்பி, என்னடி நம்ம ஓவரா பண்ணுற? இப்போ சொல்ல போகிறே இல்லையா? சொல்ல முடியாது. என்னடா பண்ணுவ? ஏன் சொல்ல முடியாது? அதான் அவன் ஸ்னேகாட்ட சொல்ல மாட்டான்னு சொல்கிறான்ல, அப்புறம் என்ன? நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நீங்களும் என் ஃப்ரெண்டு தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்குலாம் என்னால் துரோகம் பண்ண முடியாது. ஏய், இப்போ என்ன சொல்ல முடியுமா முடியாதா? முடியாது. கோகுல் விட்றா, அவள் போட்டும். இருமச்சான், அவள் சொல்லாமல் எப்படி போகிறான்னு நானும் பார்க்குறேன். மச்சான் பார்த்துக்கலாம், விடு. மச்சான், இவளை பற்றி உனக்கு தெரியாது, இவகிட்ட எப்படி உண்மையை வாங்குறன்னு மட்டும் பாரு. டேய், அதான் சொல்கிறேன்ல, அவளை விடு மச்சான், எதுவும் கேட்காத. நாளைக்கு ஸ்னேகா ஸ்கூலுக்கு வந்துடுவாள்ல, ம், வந்துருவா. அவளை ஹாஸ்பிட்டல் போக சொல்லு, ரொம்ப பெயினாக இருக்க போகுது. இல்லை, இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போக தேவையில்ல, அது அதுவே சரியாயிரும். ம். ஏய், என்னங்கடி ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா? நாங்கள் என்ன பண்ணோம்? ஆ, எவ்வளோ ஜாலியாக சுற்றி இருந்த ஃப்ரெண்டா இப்படி ஃபீல் பண்ணி வச்சிட்டிங்களா? நாளைக்கு அவ வரட்டும், பார்த்துக்கிறேன். ஏ போடா எரும மாடு. படி குரங்கு. அண்ணா, ஸ்டொமக் பெயினுக்கு ஒரு டேப்லெட். ம், எவ்வளோண்ணா ஆச்சு? 30 ரூபா. ஆயிடுச்சுங்கண்ணா. ஸ்னேகா, ஸ்னேகா இங்கே. சஞ்சய், ஏய், டேய், இந்நேரத்தில் இங்கே எதுக்குடா வந்த? ஸ்வேதா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பைத்தியம், அறிவில்ல? அதுக்காக இந்நேரத்துலையா வருவ? நாளைக்கு தான் நான் ஸ்கூலுக்கு வந்துடுவேன்ல, அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? இல்லை ஸ்னேகா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. தூக்கம் கூட வர மாட்டேங்குது ஸ்னேகா. அதான் உன்னை எப்படியாச்சும் பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை, லைட்டாக ஸ்டொமக் பெயின் தான். ம், தெரியும். ஸ்வேதா சொன்னான். ஸ்வேதா சொன்னாளா? என்னன்னு சொன்னா? உனக்கு ஸ்டொமக் பெயின் தான் சொன்னான். ஓ, இதோ வரும்போது கூட மெடிக்கலில் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன். இந்தா, இதை போட்டுக்கோ, உனக்கு பெயின் கம்மியாயிரும். சஞ்சய்,
இதுக்கெல்லாம் டேப்லெட் போடக்கூடாது. அப்படின்னா நீ எனக்கு மாதம் மாதம் டேப்லெட் வாங்கி தரணும். பரவாயில்லையா? ஏன் ஸ்னேகா, உனக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை இருக்கா? நம்ம வேணா ஒரு நல்ல டாக்டரை போய் பார்க்கலாமா? டே லூஸு, எனக்கு பீரியட்ஸ்டா. ஓ, அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ம், பசங்க சொல்லியிருக்காங்க. அதானே, நம்ம ஜென்ரேஷன் பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்தாதான் ஆச்சரியம். மொழியை பாரு, திருட்டு மொழி. சரி சரி, ஓகே, நீ கிளம்பு. நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம். ம், நாளைக்கு வந்துடுவல்ல? தெரியல, ரொம்ப பெயினாக இருந்தால் வரமாட்டேன், இல்லைன்னா வந்துடுவேன். பார்க்கலாம். இந்தா இந்த டேப்லெட் வச்சுக்கோ. ரொம்ப பெயினாக இருந்தா இதை போட்டு வந்துரு. அப்போ கூட என்ன ரெஸ்டடுன்னு சொல்ல மாட்டேன். எப்படியாவது ஸ்கூலுக்கு வந்துடணும். இல்லை ஸ்னேகா, அம்மா ஒர்க் போயிட்டாங்கன்னா நீ தனியாக தான் இருக்கணும். அப்புறம் யார் உன்னை பார்த்துக்கிறது? அதான் நீ ஸ்கூல் வந்துட்டா நான் உன்னை பார்த்துப்பேன்ல ஸ்னேகா. பேசாம நீ லீவ் போட்டு என்ன வந்து பார்த்துக்கிறியா? ஓ, வந்துடுறேனே. போடா டே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்னேகா, நான் லீவ் போட்டுக்கிறேன். ம், மவனை கொன்றுவேன். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகிற வழியை பாரு. ம், ம், ஸ்னேகா, ம். என்னடா? நாளைக்கு லீவ் போடாமல் ஸ்கூலுக்கு வந்துரு. சரி, நான் வரேன், நீ போ. ம்,